2026 கூட்டணி குளறுபடி எல்லாம் உடையும், தளபதியோட ஆட்சி அமையும். கண்டிப்பாக ஒழிப்பாங்க மன்னர் ஆட்சி. அப்பா பையன் தாத்தால ஆண்டுங்கிறாங்களே, அது ஒழிஞ்சு தளபதி ஆட்சி கண்டிப்பாக அமையும். அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகள் சீக்கிரம் எடுக்கப்படும். 2026 எல்லாரும் பார்ப்போம் அதை. ஸோ அழுத்தம் இல்லாமல் அவர் எப்படி கலந்துக்காமல் இருந்திருப்பார். ஸோ அழுத்தத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் தளபதி சொன்ன மாதிரி அவருடைய மனசெல்லாம் இங்கே தான் இருந்திருக்கும். மக்களுக்கு நல்ல அரசியலும் நிறைய உதவிகள் மக்களுக்கு அடிப்படை வசதி இல்லாமல் பிள்ளைங்க படிப்பு இல்லாமல் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுத்து நல்ல அரசியல் கட்டாயமாக இருக்கணும். எல்லா துறையிலையும் எல்லா விதமானவங்களும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் அவங்க சொல்கிறாங்க. கட்டாயமாக தளபதி வரும்போது யாரும் ஜாதி மத பேதம் இன்றி அனைவரும் ஒரே மாதிரி தான். இப்போ நம்ம அடிபட்டுட்டோம்னா என்ன குரூப் ரத்தம் தான் ஏற்றுவாங்களோ ஒழிஞ்சு எந்த ஜாதி ரத்தம்லாம் ஏற்ற மாட்டாங்க. எந்த ஜாதியில் கொடுத்துருக்காங்கன்னெலாம் தெரியாது. அந்த மாதிரி ஜாதி மத பேதம் இன்றி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற தளபதியோட கொள்கையை கடைப்பிடித்து கட்டாயமாக எல்லா மக்களுக்கும் சமமான ஒரு உரிமையை கொடுப்பாங்க. ஆட்சியில் எல்லாருமே அமருவாங்க. கட்டாயமாக ஒழிக்கப்படும். மக்கள் அதுக்கான பதில் கொடுப்பாங்க 2026. ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம மாநாடு முதல் மாநில மாநாடு முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளேயே நாங்கள் ஒட்டியிருந்த நோட்டீஸ் எல்லாத்தையும் பிச்சுட்டாங்க. செவத்தில் எழுதியிருந்த எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அதுலேருந்து இந்த ஆட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம வெளியில் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கட்டாயமாக நம்ம வெளியில் வந்துக்கிட்டே இருக்கிறோம். மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொருள் உருவாக தான் செய்யும், அழிக்கலாம் முடியாது. அதனால் கட்டாயமாக தளபதி 2026 ஜெயிச்சு உட்காருவாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு. மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவங்கள ஜெயிச்சு உட்கார வைக்கணுங்கிறது நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தளபதி மக்களுக்கான முன்னேற்றங்களும் அவர் பிற்காலத்து ஆட்சி முறையிலும் தெளிவாக மிகவும் அற்புதமாக சொல்லியிருக்காரு. தளபதி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் மாற்றம் கண்டிப்பாக நிகழும். அது உண்மையான கருத்து தான். அது பலமுறையாக நடந்த கருத்தை தளபதி உண்மையாக எடுத்துரைக்கிறார். அதாவது தனிப்பட்ட ஒரு தமிழனுடைய போராட்டத்தை அவர் வெளியே வரைக்கிறாரு. அது கண்டிப்பாக நடக்கணும்னா அவர் 2026 அவர் முதலமைச்சராக வர வேண்டும். கண்டிப்பாக அது சில தடுப்புன்னு தளபதியே சொல்லியிருக்காரு. அதுக்கான முறைகள் அரசாங்கம், அதாவது இப்போ நடைபெற்ற அரசாங்கம் தான் அதை தடுக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிகிறது. அதை அதாவது பிறகு வரக்கூடிய தமிழகர், அதாவது தளபதி அவர்கள் மாற்றப்படுகிறார். அதற்கான முன்னேற்றங்கள் இனிமேல் நடக்கும். இளைஞருடைய பட்டாளம் ரெடியாகிறது என்று இப்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 2026 மிகவும் அற்புதமாக நடைபெறும். இது அம்பேத்கர் 100 இன்றைக்கி தளபதி வெளியிட்டிருக்காப்புல. அது எல்லாத்துக்குமே அந்த இதில் தளபதியோட கொள்கை அது எல்லாமே மாநாட்டில் சொல்லிட்டாங்க. தளபதியோட முதல் மாநாட்டில் ஒரு கொள்கை தலைவராக இது பண்ணது எங்கள் டாக்டர் அம்பேத்கர் அவங்க தான். இன்றைக்கி எல்லாரோட பல பிரச்சனைகளையும் இதுலேயும் தாண்டி எவ்வளோ போட்டி இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி தளபதி வெளியிட்டிருக்காப்புலனா எல்லாருமே இந்த நூலை வாங்கி படித்தா அவங்களுக்கு ஒரு இது தெரியும். என்ன சொல்லியிருக்காங்க, என்ன இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது எல்லாமே தளபதி தான். அதான் தளபதி எல்லாம் சொல்லிட்டாப்புலே. தளபதி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாமே பின்பற்றுவோம். அதான் சொல்ல, தளபதி தான் எல்லாமே எங்களுக்கு. தளபதி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தவிர்த்து நாங்கள் எதுவுமே இது பண்ணல. அதை கொடுத்துட்டாப்புல. அதுதான் இல்லை, அதை நம்மளுக்கு தளபதி தான் அந்த முடிவை எடுப்பார். அதை நம்ம சொல்ல முடியாது. அவர் முடிவை அறிவிக்கும் போது பின்னால் நம்ம பார்க்கலாம். அது உள்ள பற்றி நம்ம பேசலாம். நம்ம அதுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் அதை பற்றி பேச முடியாது. நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. பிகாஸ் நான் பிக் ஃபேன் ஆஃப் விஜய் சார். அண்ட் செல்ஃபி கூட எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. விகடன் அவங்க தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொன்னாங்க. பாடணும். தேங்க்யூ. இப்போது இன்றைக்கி டிசம்பர் 6 ஒரு அம்பேத்கருடைய நினைவு நாள். மிகப்பெரிய ஒரு வரலாறு நாளாக இன்றைக்கி மாறி இருக்குது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கி இந்த விகடன் பிரசுரிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு. இதில் ஒரு ஆதவ அர்ஜுனா இன்றைக்கு பேசியிருக்காரு.
ஆட்சியில் பங்கு ஒரு அதிகாரத்திலிருந்து பங்குன்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த முன்னிலைப்படுத்தி பேசினார். ஏற்கனவே வந்து பேசினது தான். இது வந்து தொடர்ச்சியாக இந்த தலைவர் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு அரசியலேருந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் எழுதிய நீங்கள் அந்த முழக்கம் இன்றளவும் வந்து பேசப்பட்டு தான் வருது. இன்றைக்கு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தாலும் கூட ஆட்சியிலேருந்து பங்கு ஒரு அதிகாரத்திலிருந்து பங்கு என்பது தலித் மக்களுடைய நான் எழுச்சிக்காக ஒரு கருத்தாக்கமிக்க வந்து ஒரு கொள்கை தத்துவத்தின் அடிப்படையில் நான் பேசப்பட்டது. அதுவே இன்றைக்கு வந்து ஒரு ஆதவர்ஜனும் அண்ணனும் வந்து பேசுகிறாரு. இதில் எதுவும் வந்து புதிய நீங்கள் மாற்றம்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் ஐயா வந்து தொடர்ந்து அவருடைய வந்து கொள்கைகள் வந்து பேசிக்கொண்டு வருகிற வந்து ஒரு கட்சி தான். இது வந்து புதுசாக அவர் வந்து மாற்றம் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு புரட்சியாளரை பற்றி இன்றைக்கி வந்து இந்த வெகுவாக பேசியிருக்காரு இந்த விஜய் அவர்கள். நாளை நீங்கள் நடைபெறக்கூடிய 2026 வந்து தேர்தலில் கூட அன்றைக்கு கால சூழலுக்கு ஏற்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் ஏற்கனவே வந்து தங்களுடைய நீங்கள் இந்த முடிவை அறிவித்திருக்கார். கால சூழலுக்கு ஏற்ப கூட்டணிகளை அன்றைய தேதியை வந்து அந்த முடிவு செய்வோம் என்பதை இங்கே வந்து நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது இது வந்து தனிப்பட்ட விதமாக அந்த தலைவர் வந்து இன்றைக்கு எதுவும் அந்த கருத்து வந்து சொல்லலை. இன்றைக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய கருத்து, அவருடைய வந்து சிந்தனை கோட்பாடு என்ன இருந்ததுன்னா, இந்த வந்து கட்சி வந்து ஒரு அடுத்த கட்டம் வந்து கொண்டு போகணும். அதிகாரம் என்பது எல்லோருக்கும் வந்து பரவலாக்கப்படணும். ஜனநாயக ரீதியாக எல்லோருக்கும் வந்து உரிமைகள் கிடைக்கணும். அந்த ஆட்சியில் வந்து பங்கு கிடைக்கணும் அப்படின்றது கொள்கை சித்தாந்தத்துடைய வந்து ஒரு அந்த வெளித்தோற்றம் தான். இது வந்து ஒரு புதுசாக ஒன்றும் நாங்கள் வந்து சொல்லலை. தவறு அண்ணன் வந்து புதுசாக சொல்லலை, ஏற்கனவே சொல்லப்பட்டது தான். கால சூழலுக்கு ஏற்ப இன்றைக்கு அரசு நீங்கள் நகர்வுகளுக்கு வந்து அதை வந்து தொடர்ந்து இந்த தலைவர் அவர்களுடைய இந்த முடிவை வந்து மிக தெளிவாக அறிவிப்பார். இப்போ வரைக்கும் அது பற்றி எந்த விதமான இந்த சலசலப்பும் இந்த பேச்சுகளும் நான் எழலை. இன்றைக்கும் வந்து திமுக கூட்டணியில் தலைவர் ஆரோக்கியமாக இருக்கிறதாக தான் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காரு. எங்களிடமும் அதே போன்ற வந்து ஒரு இந்த தலைமைத்துவ அடிப்படையில் அதை பற்றி வந்து சொல்லிக்கிட்டு தான் வராரு. ஆனால் இந்த வரும் காலங்களில் கால சூழல் நீங்கள் அந்த மாறும் வந்து பட்சத்தில் கூட்டணிங்க நீங்கள் அந்த மாறுவதாக இருந்தால் இந்த சித்தாந்தங்கள்லாம் தன்றைக்கு வந்து பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அரசியல் ரீதியாக இன்றைக்கு வந்து கூட்டணி வந்து தொடர்கிற போது இன்னொரு வந்து ஒரு கட்சி வந்து ஒரு வந்து தலைவர் இங்கே இருக்கும் பொழுது கூட்டணியில் சில வந்து கட்டுப்பாடுகளுக்கு கட்சி வந்து கட்டுப்பட்டு அவர்களுக்கு வந்து கூட்டணிக்கு வந்து தர்மம் என்ற சில வந்து விதிமுறை இருக்குது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த நிகழ்ச்சி வந்து தலைவர் வந்து புறக்கணிச்சிருக்கலாம். மற்றபடி இந்த நிகழ்ச்சி வந்து புறக்கணிக்கணும்னு இல்லை, ஒரே வந்து இந்த மேடையிலேருந்து பிரவேசிக்கக்கூடிய விஷயங்களை சற்று வந்து தள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நாட்கள் வந்து கடக்கும்போது அதனோட சூழ்நிலை வந்து நம்ம மாறும். இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் விஜய் என்ன சொல்ல வர்றாரு, தன்னோட ஆட்சி வந்து தமிழக மக்களுக்கு ஜாதி மதம் இல்லாத ஆட்சியாக இருக்குன்னு சொல்ல வர்றார். இப்போ இருக்க டிஎம்கே ஆட்சி வந்து பிஜேபியும் சரி டிஎம்கேவும் சரி ஒரு சுதந்திரமான அரசியல் இல்லை. திருமாவளவன் அவர்களால் கூட கூட்டணி வச்சதுனால இந்த இடத்துக்கு வர முடியல, அதை வந்து தெரிவித்தார். எப்படி மன்னராட்சி அகற்றப்படணும்னு அர்ஜுன் சார் பேசினதை சொல்கிறீங்களா? உண்மைதானே, வாரிசாட்சி மன்னராட்சி அகற்றப்படுறதுக்கு தானே தளபதி வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறாரு. உண்மைதான், கண்டிப்பாக அகற்றப்படும். 2026 மன்னராட்சி ஒழிந்து நல்ல ஒரு தலைவரின் ஆட்சி பிறக்கும். அது எங்கள் தளபதி தான் முடிவெடுக்கணும். ரசிகர்களாக ஒரு தொண்டராக என்னோட எதிர்பார்ப்பு, யார் கூட்டணி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம். திமுக பாஜகவை தவிர, அரசியல் எதிரி கொள்கை எதிரியை தவிர யார் கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம். யார் கூட்டணி வந்தாலும் பரவாயில்ல, எங்கள் தளபதி முதல்வர் ஆவார். எங்கள் தளபதி வந்து அனைத்து மக்களுக்கும் அனைத்து உரிமையும் அனைத்து சமமான அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. எங்கள் தளபதி என்னன்னா இந்த அடிப்படை மக்களோட அனைத்து விஷயங்களும் செய்யணும் அப்படின்றது தான் எங்கள் தளபதியோட முழு மூச்சாக இருக்கும். அதுக்கு எங்கள் கழகத்தில் இருக்க அனைத்து தோழர்களும் நாங்கள் முழு மூச்சாக உழைப்போம். அது இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற ஒரு வார்த்தை வந்து தளபதி மட்டுமே அது உரித்தாக்குவார் என்றது இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆமாம், இந்த மன்னராட்சி ஒழிக்கிறது தான் எங்களோட முதல் வேலையாக இருக்கும். இந்த மன்னராட்சியில் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, உங்களே நான் உங்களை திருப்பி கேட்குறேன், என்ன பண்ணியிருக்காங்க? இன்னைய வரைக்கும் இந்த மக்களாட்சின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணலை. இந்த வெள்ளத்தில் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, நின்று ஃபோட்டோஸ் மட்டும்தான் இது பண்ணி கொடுத்துட்ருக்காங்க.
அது எல்லாமே எங்கள் தளபதியே முடிவு எடுப்பார். எங்களுக்கு எல்லாமே எங்கள் தளபதி மட்டுமே, எங்கள் தளபதி சொல்கிறது மட்டுமே நாங்கள் எல்லாம் செய்வோம். இந்த நிகழ்வுக்கு எங்கள் தளபதி மட்டுமே தான். அது அரசியல் சூழலாக கூட இருக்கலாம். தலைவர் சொல்கிறது மட்டும்தான். தளபதி மட்டுமே என்ன சொல்கிறாரோ அது மட்டும்தான். கூட்டணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்குற மாதிரி கூட்டணிக்காக இருந்தாலும் அது தளபதி மட்டுமே முடிவெடுப்பார். பின்புலமாக இருக்கணும் தளபதி தான் சொல்லுவார். நீங்கள் எல்லாமே அண்ணன் கிட்ட இருந்தால் உங்களுக்கு எல்லாமே இனி விவரங்கள் கிடைக்கும். நாங்கள் அப்படின்னா உண்மையிலே இந்த ஐயாவோட நினைவு நாளில் எங்கள் தலைவர் வந்து இந்த நூலை வெளியிட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது கண்டிப்பாக இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், தலைவர் வந்து குறிப்பிட்டு சொல்ல நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. தலைவர் வந்து எந்த வழியில் போகிறாங்களோ அந்த வழியை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். தலைவர் சொல்கிற வழியிலையும் பொதுச் செயலாளர் சொல்கிற வழியிலும் நாங்கள் தொடர்ந்து உழைச்சிட்ருப்போம். 2026 கண்டிப்பாக தலைவர் சொல்லியிருக்காங்க, ஒரு மாற்றம் கண்டிப்பாக நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்கும். இல்லை, இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி தலைவர்கள் அவங்க முடிவு பண்ணோம். இப்போ நாங்கள் எது சொன்னாலும் ஓகே தான். எங்கள் தலைவர் இது சொல்லி இது பண்ணுங்கன்னா நாங்கள் அதுக்காக தொண்டர்கள் நாங்கள் இருக்கோம். எங்களோட விருப்பம் நிறைய இருக்கும். நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லுவோம். நாங்களும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் ஆசைப்படுவோம். ஆனால் கட்சின்னு வரும்பொழுது எங்களோட தலைவர் எங்களோட பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்குது. தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதை நாங்கள் வரவேற்றுக்கிறோம். அது சரி, அதன்படி நாங்கள் செயல்படுவோம். இல்லை, இப்போ அவங்களுக்கு என்ன சூழ்நிலை என்ன காரணம் தெரியல. ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒருங்கிணைப்பு தலைவர்கள்ட்ட தெரியணும் அவங்க என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தெரியல. இருந்தாலும் வந்து எங்கள் தலைவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. கடைசியாக முடியும் பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு அவர் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய ஒட்டுமொத்த ஞாபகமும் அவருடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் இந்த நிகழ்ச்சி மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறத தலைவரே கோடிட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தலைவர் வந்து எல்லாருக்குமான தலைவரான நூல் வெளியீட்டில் பங்கேற்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். முதல்ல வந்து அவர் பொதுவான தலைவர். அந்த பொதுவான தலைவருக்கு ஒரு நூல் வெளியீட்ட நடைபெறும் பொழுது ஒரு பொதுவான தலைவராக சொல்லிக்கொள்கிற திருமாவளவன் ஐயா அவர்கள் நிச்சயமாக இது கலந்து இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தவிர்த்து விட்டார். எதனால் தவிர்த்து விட்டார் என்று எண்ணி பார்த்தால் திமுகவுடைய கூட்டணியோடைய ப்ரெஷர்னால தான் அப்படின்ட்டு எங்கள் தளபதியை சொல்கிறாரு. அது வந்து எங்களுக்கும் கண்டிப்பாக தெரியுது. ஸோ வந்து கலந்துக்கிறாரு, அதுக்கப்புறம் கூட்டணி ப்ரெஷரால் அதை தவிர்க்கிறாரு, எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக நல்ல அரசியலுக்கு ஒரு இதுவாக நாங்கள் பார்க்கல கண்டிப்பாக. ஸோ அவர் அதை மாற்றிக்கணும். கண்டிப்பாக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தவறு நடக்குது, ஒரு தவறாக வந்து உங்களை வழி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. நீங்களே இந்த மாதிரி தவறு செஞ்சால் அது நல்லாவா இருக்குது. தளபதி வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு பண்ணுறதுக்கெலாம் நான் இங்கே வரல, மக்களுக்காக வந்திருக்கேன். மக்களுடைய உள் மனசில் போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் வந்து செய்யறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. வாழ்ந்து மறைந்து விட்டார் அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்கள். வாழும் அம்பேத்கராக நாங்கள் பார்க்குறோம் எங்கள் தளபதியார் அவர்களை. அவர் கண்டிப்பாக பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குன்னு எடுத்திருக்காரு. வள்ளுவர் ஐயா சொன்ன வழியில் பின்பற்றாரு, அம்பேத்கர் சொன்ன வழியை பின்பற்றாரு. எல்லாரையும் சரிசமமாக நாங்கள் பார்க்க போகிறோம். பிறப்பால் எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு கொள்கையை பின்பற்றுறாரு. அந்த கொள்கையை பின்பற்றுவதற்கே நிறைய பேர் வந்து பர்னிங் ஆகிறாங்க. அவங்க ஏன் அப்படி ஆகிறாங்கன்னே தெரியல. ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு செயலை வந்து செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அதற்கு கண்டிப்பாக மக்கள்கிட்ட நல்லா ஆதரவு இருக்குது. இவங்க தான் தேவையில்லாமல் வந்து ஆச்சா ஊச்சான்றாங்களே தவிர இங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதே மாதிரி ஆதவண்ணா சொல்லியிருக்காரு, மன்னராட்சி வந்து சீக்கிரமாக 2026 வந்து ஒதுக்கப்படும், அழிக்கப்படும் சொல்லியிருக்காரு. நம்ம மக்களும் ரெடி ஆகிட்டாங்க. இதுமேல் மன்னராட்சியாவது மண்ணாங்கட்டி ஆட்சியாவது இனிமேல் தளபதி ஆட்சி தான். தளபதிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் ஓட்டு போடுறதுக்கு. யங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசான பார்ட்டிங் வரைக்கும் எங்கே போனாலும் தளபதின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ 2026 எலெக்ஷன் வரும், தளபதியை சிஎம் ஆக்குவோம், எங்களுக்கெல்லாம் விடிவு காலம் கிடைக்குன்ற ஒரு கனவுலேயே மக்கள் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிச்சயம் அதுக்கான விடிவு காலம் பிறக்க போகுது. கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கான்றது கேள்வி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்கலாம். இப்போ ஆதவண்ணா வந்து இவ்வளோ சூப்பராக பேசினார். கூட்டணி ஆட்சியில் இருந்தாலுமே ஒரு கூட்டணி கட்சியிலேருந்து எதிர்த்து குரல் கொடுத்துருக்காரு. நல்ல விஷயத்துக்கு தான் அவர் குரல் கொடுத்துருக்காரு, அதை வரவேற்கணும். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா நேர்பட பேசில் வந்து ஆளுநர் ஷனாஸ் எம்எல்ஏ அவர்கள் வந்து பேசியிருக்காங்க, இவர் விஜய்க்கு வேலை பார்க்கவே ஆகிட்டார், இவர் விஜய்க்கு வந்து அப்படியே பேக் போன்லேருந்து இது பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் பேச்சு போயிருக்கு. அதை நாங்கள் பார்த்தோம் இப்போ மெசேஜில். ஸோ தலைவா அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல அரசியல் நடத்துங்க, மக்களுக்கான அரசியல் பண்ணுங்கள். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சொந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நல்லது செஞ்சால் பாராட்டுங்க, கெட்டது செஞ்சால் எதிர்த்து குரல் கொடுங்க. அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல விடிகாலம் பிறக்கும், மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க.
அது எலெக்ஷன் டைமில் தானே சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் சார் வரலன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரெக்டாக போட்டு உடச்சிட்டாரு. அண்ட் இப்போ இந்த வேங்கை வயல் பிரச்சனை, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த ஒரு பையனை கூட வெட்டினாங்க. அதை இப்போ நிறைய இஷ்யூஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இஷ்யூஸில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ரெகக்னேஷன் தந்துக்கிறாங்க. ஆளுங்கட்சி வந்து நல்லா கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தா திருமாவளவன் சார் இல்லாத வந்து அதை வந்து விஜய் சார் ஜஸ்டிஃபை பண்ண முடியாட்டியும் அவர் வந்து ஆளுங்கட்சி ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க கரெக்டாக சொல்லியிருக்காரு. வேறு ஆமாண்ணா ஒழிக்க பண்ணணும்ண்ணா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமூக நீதினு பேசுகிறோம். ஆக்சுவலாக சமூக நீதினா என்ன? பிறப்பால் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா நம்ம இது பள்ளத்தில் இருக்கிறோன்னா மேலே ஏற்றணும் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து திராவிட மாடல் சமூக நீதினு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா பிறப்பின் அடிப்படையிலோ ஒரு மன்னராட்சி மாரி தானே போகுது. அப்பா பையன் அது போகுது இல்லை, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கணும், அது வந்து மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான். ஆமாம், அதை பற்றி இல்லைண்ணா. ஆமாம் உண்மைதான். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே நல்லாவே தெரியுது. ஏன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ண மீட்டிங்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வரதாரு தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் இருந்திருக்கு டிஎம்கேக்கு. இப்போ வந்து விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட எதிரிகள் யார், அவரோட கொள்கை எதிரி யார், தன்னோட அரசியல் எதிரி யாருன்னு கரெக்டாக பிரகடனப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிஎம்கேக்கும் விசிக்கும் நல்ல ட்ரிஃப்ட் இருந்திருக்கு. அதில் வந்து திருமா சார் வந்து நல்லா ப்ரெஷரைஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் கண்டிப்பாக அது விஜய் சாரே சொல்கிறாரு. அதுதான் தளபதி தலைமையில் ஆட்சி அமையும். 2026 கூட்டணி குளறுபடி எல்லாம் உடையும். தளபதியோட ஆட்சி அமையும். கண்டிப்பாக ஒழிப்பாங்க மன்னர் ஆட்சி. அப்பா பையன் தாத்தால ஆண்டுங்கிறாங்களே, அது ஒழிஞ்சு தளபதி ஆட்சி கண்டிப்பாக அமையும். கண்டிப்பாக கொடுத்துருப்பாருங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆமாம், நீ போகாதீங்கன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்க முடியாது சொல்லியிருப்பாங்க. உண்மை, அதான் உண்மை. அவர் தான் தலித் சமுதாயக்கான தலைவர், இவரும் அந்த கொள்கையில் தான் வராரு. 2 பேரும் இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா அவர் பேசுனதை பார்த்தா அப்படி தான் இருக்குது. அவர் வரலன்னா கூட அவர் மனசு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் திருமாவளவன். ஆமாம், அதான் கூட்டணி ப்ரெஷர்னால அதை கூட அவரால் வர முடியல. எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குது, அவர் வரலனாலும் அவரோட மனசாட்சி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் ஃபேவராக தான் பேசியிருக்கார் திருமாவளவன். ஆமாம், அது ஆதவர்ஜன் பேசினார். அதே தான் தளபதினு சொல்கிறாரு. அதாவது எளிய மக்கள் வரணும், அதாவது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் சம பகிர்வு கேட்குறேன். அந்த இதுதான் அவங்க 2 பேருமே ஒரே கருத்து. அதாவது விடுதலை சிறுத்தையும் தமிழக கட்சிக்காரமும் ஒரே கருத்தை தான் இங்கே பேசியிருக்காங்க. எங்கள் கருத்து வந்து நாங்கள் விஜய் ஃபேன்ஸ்னால நாங்கள் வந்து விஜய்க்கு தான் கண்டிப்பாக ஓட் பண்ணுவோம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு பிகம் த நெக்ஸ்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ விஜய்க்கு தான் ஓட் போடுவோம். புதுசாக ஒரு ஆள் வராங்களான்னு பார்ப்போம். ஸோ அவர் வந்தால் நல்லது பண்ணால் நல்லா தான் எல்லாருக்குமே. ஸோ ஹாப்பி தான். ஓகே. புரியல. ஆமாம், அது தலைவரே முடிவு பண்ணியிருக்காரு. அதுதான் ஃபுல்லாக மீட்டிங் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ஸோ சஸ்பென்ஸாக தான் இருக்கும். பட் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம், சரியாக பார்க்குறோம். அதுதானே எல்லோரும் மக்களும் அதுதானே விருப்பப்படுறாங்க. மக்களோட தேவை என்னென்னு அறிஞ்சு செயல்படுறது தான் ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்க முடியும். மக்களோட தேவை என்னன்னே நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டுக்கு என்ன தேவைன்னு மட்டும் தெரிஞ்சு மட்டும் பார்த்தா அது சரியாக இருக்காதுல்ல. அரசும் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் மக்களுக்காக சேவை செய்ய வந்தவங்க தானே தவிர்த்து அவங்களுக்காக சேர்க்க வந்தவங்க கிடையாதுல்ல. ஸோ அப்படி தான் நானும் அதை பார்க்குறேன். தலைவரே சொல்லிட்டாரு, அவரோட முழு சப்போர்ட் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக டிவிகேவும் அவருக்கு என்ன அங்கே இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. நம்மளாம் ஒரு யூகத்தை அனுப்பிச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி தளபதி அவர் அதை சொல்லும் போது எங்களுக்கு தெரிய வருது, ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது புரிய வருது. அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகள் சீக்கிரம் எடுக்கப்படும். 2026 எல்லாரும் பார்ப்போம் அதை. தேங்க்யூ. 100% நடக்கும். ஆதவர்ஜனும் நம்ம தளபதி விஜயும் நல்ல பாண்டிங்கில் இருக்காங்க. கண்டிப்பாக 100% விசிகாவும் தாவேக்காவும்
கூட்டணியில் சேரும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆமாம், திரு கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியுடைய மகன் இன்பநிதின்னு அடுத்தடுத்த மன்னராட்சி தான் நிகழ்ந்துட்டுருக்கு. ஆனால் இனி வரும் காலங்களில் 2026 கண்டிப்பாக தாவைக்க தலைவர் இளைய தளபதி விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரதான 200 தொகுதியை வின் பண்ணி அவர் மிகப்பெரிய பிரதான ஒரு மிகப்பெரிய கட்சியாக மாறுவார். அவர் நம்முடைய வருங்காலத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முதலமைச்சர் ஆவார். புரியல. ஆமாம், அழுத்தம் கொடுக்காதுன்னு அவர் எப்படி இங்கே வந்திருப்பார் இல்லை. அவர் சமத்துவத்துக்காக போராடக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவாளியான ஒரு தலைவர். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தலித் இனத்துக்காக போராடக்கூடிய மிக மகத்துவமான தலைவர். அவர் இந்த நம்முடைய அம்பேத்கருடைய நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிற மிகப்பெரிய வருத்தம் தானே. ஸோ அழுத்தம் இல்லாமல் அவர் எப்படி கலந்துக்காமல் இருந்திருப்பார். ஸோ அழுத்தத்தோடு தான் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் தளபதி சொன்ன மாதிரி அவருடைய மனசெல்லாம் இங்கே தான் இருந்திருக்கும். மாநாட்டிலே மிகப்பெரிய ஸ்பீச்சு கொடுத்தாரு. நான் தளபதியுடைய ரசிகன் தான். ஆனால் இப்போ பேசின பேச்சு வேறு லெவல் பேச்சு. கண்டிப்பாக வருங்காலங்களில் இந்த ஒரு வருஷம் மிகப்பெரிய மக்களுக்கான ஒரு புரட்சியை ஏற்படுத்தி 2026 தளபதி முதலமைச்சர் ஆவார்.